வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்திற்கு சென்ற இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கொள்கை எரிசக்தி துறைக்கும் தண்டனையாக அமையும். சஜித் பிரேமதாச. அரசாங்கம் நாட்டை அழிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து விளக்கம் அளிக்க நான் தயார். மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி. யாழ்ப்பாணம் வருமனுர கடற்கோட்டையை மீட்டுத் தர வேண்டும். 26,095 பேருக்கு அரச வேலை. 23,344 ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு. அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் பெற டிஜிட்டல் அட்டை. இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை துணை நிறுவனங்களுக்கு மாற்ற அங்கீகாரம். வாக்களித்த மக்களின் ஆணையைத் தவிர வேறு எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பாதிப்புகளுக்கு நட்ட ஈடு. முன்னேற்றம் குறித்து ஆராய்வு. இலங்கை சீனா இணைந்து பிள்ளைகளுக்கு சமத்துவமான கல்வியை வழங்க முயற்சிக்கும். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனநாயக ரீதியாக விவாதங்கள் மிக அவசியமானது. சஜித். கல்வி நடவடிக்கையில் தவறு ஏற்பட முடியாது. தலதா அத்து கோரள கூறுகின்றார். வலிகாமம் வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளில் 1000 ஏக்கர் காணிகள் உடனடியாக விடுவிக்கக்கூடிய நிலையிலுள்ளது. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தங்கி நிற்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் புதன்கிழமை யாழிலுள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பவானந்தர் ராசா, ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி, கானா இளங்குமரன் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான எஸ் கபிலன் ஆகியோர் அடங்கிய குழுவினரை சந்தித்து கலந்துரையாடினார். திசைகாட்டி அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கொள்கை நுகர்வோருக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கும் தண்டனையாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிடுவதாவது: அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கொள்கையினால் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள். தெரு விளக்குகளுக்கு நுகர்வோரிடமிருந்து கட்டணம் வசூலிக்கும் முன்மொழிவுகள் மற்றும் ஒரு யூனிட்டுக்கு ₹67 கட்டணம் விதிக்கும் நேர உபயோக முறையை அமல்படுத்தும் முயற்சிகள் தெளிவாக அநீதியானவை. மக்கள் தெரு விளக்குகளுக்கான கட்டணங்களை செலுத்த மறுத்தால் அதன் மூலம் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பகல் நேரத்தில் நுகர்வோரால் பயன்படுத்தப்படும் யூனிட்டுகளின் அடிப்படையில் சூரிய மின் உற்பத்திக்கு கட்டணம் செலுத்துதல் போன்ற முன்மொழிவுகள் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்டறியப்படல் வேண்டும். அரசாங்கம் மின்சார கட்டணங்களை 33% குறைக்கும் என்று அளித்த வாக்குறுதியை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். 11.57% கட்டணங்களை உயர்த்துதல் கூடாது மற்றும் தேவையான அதிகபட்ச அளவிற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு ஆதரவு வழங்கப்பட வேண்டும். பொய், அசத்தியம் மற்றும் ஏமாற்றத்தை நிறுத்துவதற்கான காலம் இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் நாட்டை அழிக்கிறது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விளக்கம் அளிக்க நான் தயாராக உள்ளேன் என மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வலவாக்குணவி தம்மரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வலவாங்குணவே தம்மரத்தின தேரர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்திற்காக டிஜிட்டல் அட்டை முறையை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரச வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையில் டிஜிட்டல் அட்டை முறையை பயன்படுத்துவதன் அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் தேவைக்கேற்ப இணையவழி வங்கி முறைமை ஊடாக அதற்கான பணத்தை ஈடு செய்வதற்கும் தனிநபர் தலையீடுகளை குறைப்பதன் மூலம் உயர் வெளிப்படத்தன்மையுடனும் வினைத்துறையினரும் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை வங்கியும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இணைந்து வாகனங்களுக்கு டிஜிட்டல் அட்டை மூலம் எரிபொருள் விநியோகம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதற்கமைய முதற்கட்டமாக ஒரு முன்னோடி திட்டமாக ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதிக்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காக இந்த முறையை அமல்படுத்தவும்
அதன் வெற்றியின் அடிப்படையில் ஏனைய அரச நிறுவனங்களுக்கும் இம்முறையை விரிவுபடுத்துவதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை மின்சார சட்டத்தின் கீழ் மின் உற்பத்தி, மின் கடத்துகை மற்றும் விநியோக பணிகளை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை மின்சார சபையின் சொத்துக்கள், பொறுப்புகள் மற்றும் ஊழியர்களை அதன் துணை நிறுவனங்களுக்கு முறைப்படி ஒப்படைக்கும் ஆரம்ப கைமாற்றல் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மின் உற்பத்தி, மின்மாற்றம், மின் விநியோகம் மற்றும் பங்கீடு போன்றவற்றை மீள்கட்டமைத்தல் பணிகளை ஒப்படைப்பதற்கான அனைத்து தகவல்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக துணை கம்பெனிகளுக்கு தேவையான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான நிதி திட்டம் குறித்து ஆரம்ப கைமாற்றல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை மின்சார சபையின் சொத்துக்கள், பொறுப்புகள், பணிகள், பணி பொறுப்புகள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக இலங்கை மின்சார சபை துணை கம்பெனிகளுக்கு ஒப்படைப்பதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அனர்த்தங்கள் மற்றும் தொற்று நோய்களை காரணம் காட்டி ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொண்ட காலத்துக்கு பதிலாக பேரழிவுகளுக்கு முன்னால் மீண்டெழுந்து முன்பை விட சிறந்த நாட்டை மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் லோட்டஸ் அரங்கில் நேற்று முற்பகல் நடைபெற்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த வருட இறுதியில் எமக்கு நாடென்ற வகையில் பாரிய அனர்த்தத்துக்கு முகங்கொடுக்க நேரிட்டது. சில வருடங்களுக்கு முன்னர் பொருளாதார நெருக்கடியினால் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் தாம் சார்ந்த துறைகளுக்கு அமைவாக பாதிக்கப்பட்டனர். அதனால் மீண்டும் அவ்வாறான பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுக்காமல் நமது நாட்டை மீளமைத்து எதிர்பார்ப்புகளுடனான எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் திடமான உறுதி எமது மக்களிடம் இருந்தது. அவ்வாறான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான் மக்கள் நமக்கு ஆட்சியை ஒப்படைக்கும் துணிச்சலான முடிவை எடுத்தனர். 2025ஆம் ஆண்டு பல்வேறு துறைகளில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்திய ஆண்டாகும். குறிப்பாக 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெருமளவானவர்கள் வடக்கில் இடம்பெயர்ந்து முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் தங்கியுள்ளனர். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நாம் அதனை மாற்றவில்லை. அதேபோன்று கிராமங்களில் பொருளாதார நெருக்கடிகளுடன் உள்ள மக்களுக்காக கிராமத்தவரின் உதவியுடன் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த வருடத்தில் 10,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். அதற்காக 10,000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம். 10 லட்சம் நிதி அனுசரணை மற்றும் மக்களின் ஒத்துழைப்புடன் 10,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தால் 2026இல் சுமார் 50,000க்கும் அதிகமான வீடுகளை கட்ட வேண்டியுள்ளது. மீள எழுச்சி பெறும் திடமான உறுதியுடன் உரையை நிறைவு செய்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் கிடைத்த நட்டஈட்டு தொகையை மீனவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது மற்றும் கரையோர அபிவிருத்திக்கு பயன்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்டது. அதன்படி இதுவரை பெறப்பட்ட இழப்பீட்டுத் தொகை, மீனவர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்ட தொகை, கரையோர பாதுகாப்புக்காக செலவிடப்பட்ட தொகை மற்றும் தற்போது மீதமுள்ள தொகை குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குழு அறிவுறுத்தியுள்ளது. சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்காமி தலைமையில் கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த கப்பலினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் சிங்கப்பூர் மற்றும் இலங்கையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் குழுவில் ஆஜராக இருந்தவர்களிடம் வினவப்பட்டது. அத்துடன் இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்தமைக்கு மேலதிகமாக சிங்கப்பூரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நடைமுறை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த விடயம் குறித்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தெளிவுபடுத்த நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் குழுவின் தலைவர் வலியுறுத்தினார். இலங்கை மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் கல்விக்கு முன்னுரிமை அளித்து பிள்ளைகளுக்கு சமத்துவமான கல்வியை வழங்க முயற்சிக்கும் நாடுகளாக கருதப்படலாம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தினால் பாடசாலை சீருடைக்காக இலவசமாக துணிகளை வழங்கும் திட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்வித்தரத்தை பேணுவதற்கு சீன அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு ஒரு பாரிய பலமாகும் எனவும் இதன் மூலம் நாட்டின் அனைத்து பிள்ளைகளுக்கும் சமத்துவத்துடன் கல்வியை தொடர வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் இங்கு வலியுறுத்தினார்.
அத்துடன் தொடர்ச்சியாக பல வருடங்களாக பாடசாலை சீருடைக்கான துணைகளை வழங்குவதாக சீனா வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை தெளிவாக வெளிப்படுத்தும் ஒரு விடயமாகவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை எதிர்நோக்கும் ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு தைரியம் அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் முழு இலங்கை மக்களின் சார்பாக இந்த பாடசாலை சீருடை துணை தொகுதியை அன்பளிப்பு செய்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார். கல்வி சார்ந்த இந்த ஒத்துழைப்பானது வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு பொங்கல் பண்டிகைக்காக வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊர்காவத்துறை கடற்கோட்டை விவகாரத்துக்கு தீர்வு தர வேண்டுமென ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆனா அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஊர்காவத்துறை கடற்கோட்டை என்பது ஒரு பாரம்பரிய பிரபல சுற்றுலா தலமாக காணப்படுகின்றது. இது ஊர்காவத்துறை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படுகின்றது. ஆனால் அது தற்போது கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை தொல்லியல் திணைக்களத்தினர் மற்றும் கடற்படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். கடற்படை அல்லது தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் கடற்கோட்டை இருப்பது எமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கடற்கோட்டைக்கு ஊர்காவத்துறை துறைமுகத்தில் இருந்து 4 நிமிடங்களில் செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது. எனவே எமது ஆளுகைக்குள் உள்ள துறைமுகத்திலிருந்து எமது ஆளுகைக்குள் உள்ள கடற்கோட்டையை சென்று பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி ஆவண செய்ய வேண்டும். எமது பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவத்துறை துறைமுகத்திலிருந்து கடற்கோட்டைக்கு சென்று வருவதன் ஊடாக பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும். அத்துடன் நமது பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய உச்சபட்சமாக 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு, நீதி அமைச்சு, கல்வி அமைச்சு, கைத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, பொது நிர்வாகம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு, வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு, கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுக்களுக்கே புதிய ஊழியர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தன்னிச்சையாக கொண்டு வரும் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனநாயக ரீதியாக விவாதிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரசாத் ஸ்ரீவர்த்தன ஒரு ஆசிரியர் என்பதனால் அவர் இலவச கல்வியை பாதுகாக்க முன்னின்று போராடுகின்றார். அதற்காகவே அவர் பழிவாங்கப்படுகிறார் என சந்தேகிப்பதாகவும் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்த்தன திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்த்தனவுக்கு எவ்வித எழுத்துப்பூர்வமான அறிவித்தலும் அன்றி தொலைபேசி அழைப்பின் மூலமே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஒருவரை விசாரணைக்கு அழைக்கும் போது அதற்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அவர் ஏன் அழைக்கப்பட்டார் என்ற தெளிவான காரணம் நமக்கு தெரியவில்லை. அவருடன் சட்டத்திறனிகள் குழுவொன்றும் முன்னிலையாகியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முறையான கலந்துரையாடல்களின்றி தன்னிச்சையாக கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இது ஜனநாயக முறைப்படி விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். பிரசாத் ஸ்ரீவர்த்தன ஒரு ஆசிரியர் என்பதனால் அவர் இலவச கல்வியை பாதுகாக்க முன்னின்று போராடுகின்றார். அதற்காகவே அவர் பழிவாங்கப்படுவதாக சந்தேகிக்கின்றோம். கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க உள்ளது. இதற்காக இன்று ஒரு புதிய களத்தை அமைக்க உள்ளோம். இலவச கல்வியை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தை 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்கள் மற்றும் 14,021 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கும் கொண்டு சென்று பெற்றோர்களையும் பொதுமக்களையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழான தரமாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற தவறு தற்செயலானது அல்ல.
அது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமென கூறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல அதனாலேயே கல்வி அமைச்சரை பதவி விலகுமாறு கேட்கிறோம் எனவும் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்வி நடவடிக்கையில் தவறு ஏற்பட முடியாது. தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த தவறு பாரதூரமான விடயமாகும். இந்த பிழை தவறுதலாக ஏற்பட்ட ஒன்று என ஒருபோதும் தெரிவிக்க முடியாது. திட்டமிட்டே மேற்கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் பாடப்புத்தகம் தயாரிக்கும் போது அதற்கு கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிறுவனம், கல்வி அமைச்சு மற்றும் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கல்வியாளர்களை கொண்ட நிபுணர்கள் குழு என இவர்கள் அனைவரும் இணைந்தே இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். மேலும் 1980 காலப்பகுதியில் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அது தொடர்பில் ஒரு வெள்ளை கடதாசி தயாரிக்கப்பட்டு ஆலோசனை பெறப்பட்டது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலையில்லாமல் ஜனநாயக முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாலே அரசாங்கம் இன்னும் இதனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கல்வி அமைச்சராக பிரதமர் சிறந்த பெண் என்றால் ஏற்பட்டிருக்கும் இந்த தவறை ஏற்றுக்கொண்டு கல்வி அமைச்சை ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனெனில் இவ்வளவு பெரிய தவறு இடம்பெற்றும் அது தொடர்பில் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமருக்கு தெரியாது என்றால் அவரால் அந்த அமைச்சை கொண்டு செல்ல முடியாது. அதனால் அவர் பதவி விலகி அந்த அமைச்சை முன்னெடுத்து செல்ல முடியுமான ஒருவருக்கு வழங்க வேண்டுமென்று கூறப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாத 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் 1000 ஏக்கர் நிலங்கள் உடனடியாக விடுவிக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான இடங்களை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது மீள்குடியேற்றத்தை உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்கும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இன்னமும் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பலாலி மேற்கு, பலாலி வடமேற்கு, மயிலிட்டி தெற்கு என்று 3 கிராம சேவையாளர் பிரிவுகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. வலிகாமம் வடக்கின் 6ஆம் வட்டாரத்தில் ஒரு மக்கள் கூட மீள குடியேறாமல் இருக்கின்றார்கள். அது இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கின்றது. கடந்த முறை ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது வலிகாமம் வடக்கின் காணிகள், பாதைகள் விடுவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட அது நடைபெறவில்லை. மேலும் வலிகாமம் வடக்கு பகுதியில் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை சுவீகரிப்பதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்படாமல் உள்ளது. அந்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.